சந்தோஷமா இருக்கீங்களா அந்த காலை வேளையிலே? ஆமென். என் சந்தோஷத்தோடு ஆண்டவரை பாடி துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். முதல் பாடலாக ஒரு பழைய பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், சேர்ந்து பாடுவோம். ஆசீர்வாதம் பெருகிடுதே.
வரைக்கும் ஆமேன்னு சொல்வீங்களா? அதுக்கு அடுத்த வார்த்தையும் முக்கியம். எங்க துதிகள் நடுவே நம்ம துதி செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது அதன் நடுவிலே தூதர் சேனை மகிமையோடு இறங்க வேண்டும். இந்த நாளில் ஆராதனை இந்த முதல் பாட்டிலிருந்து ஆரம்பிச்சு கடைசி 12:30 முடிக்கிற வரைக்கும் தூதர் சேனை நம்மத்திலே இறங்க வேண்டும். தேவ பிரசன்னம் நம்ம மத்தியிலே இருக்க வேண்டும். அதற்கு நம்மளுடைய துதி மிகவும் பெரிய காரணமா இருக்கிறது. ஆமென். சேர்ந்து எல்லாரும் எழும்பி நின்று பாட போகிறோம். குறித்திடும் வேளை உயர்த்திடுவோம், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். குறித்திடும் வேளை உயர்த்திடுவோம், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். குறித்திடும் வேளை உயர்த்திடுவோம், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம். உங்களை வாழ வைத்திருப்பாரானால் இந்த வரிகளை சொல்வீங்களா? தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம். தாழ்வில் என்னை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை உங்கள் வாயிலே வருகிற துதிகளின் நிமித்தம் தூதர்களின் பிரசன்னம், தூதர்கள் எங்கள் நடுவே இறங்கட்டும். இறங்க, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோ இறங்க. தேவ ஆசீர்வாதம் பெரு. கரங்களை சத்தி ஜீசஸ் ஹalleluya. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, அவர் நமக்கு ஆசீர்வாதத்தின் வாசலாக இருக்கிறார். ஆமென். நம்மளுக்கு வேற எதுவும் வாசல் கிடையாது. நம்ம ஆசீர்வாதத்துக்கான வாசல் ஒருவர் தான், அவர் தான் இயேசு. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் தான் இயேசு? சேர்ந்து பாடுவோமா? தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும்
அழைப்புள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். நீ சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். வானத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல் வானத்தின் வாசல் ஐயா வானத்தின் வாசல் செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் செல்வமா இருந்து என்னை கனப்படுத்துவே. என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். சத்தத்தை உயர்த்தி சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். நீங்க சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். வானத்தின் வாசல் ஐயா வானத்தின் வாசல் வெற்றி இது வானத்தின் வாசல் ஐயா வானத்தின் வாசல் தலை சாய்க்கும் கல்லீரையா கல்வீரையா நான் நம்பி தலை சாய்க்கும் கல்வீரையா கல்வீரையா நான் நம்பி தலை சாய்க்கும் கல்வீரையா கல்வீரையா தலை சாய்க்கும் கல்னு ஒரு சின்ன ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், சிரிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு காரியம் ஞாபகம் வருது. எத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்க இல்லை உங்கள் அம்மா அப்பா இல்லை உங்கள் கசின்ஸ், மெயினாக சித்தி பசங்க பாட்டி வீட்டுக்கு தாத்தா வீட்டுக்கு போவோம் பாருங்க. அப்போ தலைவாணி எத்தனை பேர் உருவிருக்கீங்க? நாங்கள் உருவிருக்கீங்க. இப்போவும் பசங்க தூங்கின பிறகு மெதுவாக தலைவாணியை எடுத்து அவனுக்கே நானும் சைடில் வைப்போம், உருக்கிடும். அவன் நம்பி தலைவாணி மேலே நம்ம தூங்கிட்டு இருப்போம். அப்போ யாராவது ஒருத்தர் உருவிடுவாங்க. நான் ரொம்ப சிரிப்பாக சொல்கிறேன், ஆனால் இதில் ரொம்ப ஆழமான என்னதுன்னா, நீங்கள் எந்த நேரமும் அவரிடத்துல போய் இளைப்பாறலாம். உங்களோட எல்லாவற்றையும் அவர்கிட்ட நம்பி சொல்லி நம்பி அவர் மேலே நீங்கள் அப்படியே சாயலாம். நான் தலை சாய்க்கும், நான் என்றென்றும் அவரோடு கூட இணைந்திருக்க ஒரு நல்ல மூளைக்கல் எனக்காக கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறார். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. இன்னைக்கு ஃபுல்லுமே என்னன்னு தெரியல, ஒரே வாக்குத்தத்தத்தின் பாடலாக தான் நாங்கள் எடுத்திருக்கோம். பக்கத்தில் உள்ளவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவீங்க. இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தைன்னு சொல்லுங்க.
மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு நான் எல்லா விதத்திலும் சுற்றிலும் ஆசீர்வாதம், என்னை சுற்றிலும் ஆசீர்வாதம், நான் செல்கிற இடமெல்லாம் ஆசீர்வாதம். அது எங்க இருந்து, அந்த வாசல் எங்க இருக்குன்னா என் வேலை இருந்தில்ல, என் சொத்துல இருந்தில்ல, அவர் தெரிந்திருக்கு. அவர் வானத்தின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசலா இருக்கிறார். அந்த வரிகளை பாடுவோமா? மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு வரம்பு வா என்கிறே, பூமியின் சூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு வரம்பு வா என்கிறே, பூமியின் சூளை போல் சந்ததி பெருகும். கரங்களை தட்டி சொன்னதை செய்யும் அளவு என்னை விடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை விடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே என் பிள்ளைக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே என் குடும்பத்திற்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். வானத்தின் வாசல் நீங்க தான் ஆண்டவரே எனக்கு வாசல், என்னுடைய வாசல் நீங்க தான் சொல்றவங்க. வானத்தின் வாசல் வானத்தின் வாசல் செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே, தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே, தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை செல்லும் காப்பாற்றுவே. இடமெல்லாம் செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே, தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. இப்போ பக்கத்துல உள்ளவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க போகிற இடத்துலலாம் எங்க போனாலும் சரி உங்களுக்கு கனவீனம் இல்லை. அப்பா உங்க கூட இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் உங்களை கனப்படுத்துவார், எல்லா ஸ்தானங்களிலும் உங்களை கனப்படுத்துவார். சிலர் வீட்டில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்கலாம். உங்களை கூப்பிட்டு அந்த ஏதாவது இப்போ வீடு பால் காய்க்கிறாங்கன்னா அந்த பால் உங்களை கூப்பிட்டு ஊற்ற சொல்லுவாங்க. இப்போது ஏற்றுக்கொண்டவங்க பாஸ்டரை கூப்பிட்டு பெரியவங்களை கூப்பிட்டு நம்ம பண்ணுவோம், அந்த 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 கனம் நம்ம கொடுப்போம். ஆனால் உங்களை எப்படி கனப்படுத்துவார்னா, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள இடத்துல நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தனி கனம் இருக்கும். நீ வந்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணமே தெரியாதவங்கனாலும் நீ வந்து ஜெபம் பண்ணு, இந்த காரியம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நீ வந்து ஆசீர்வதி, எங்கள் வீடு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. எங்கள் பிள்ளைங்க மேலே நீ கையை வை, அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட கனம் உங்க குடும்பத்துல வேணும்னு நினைக்கிறவங்க, செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துமே, தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னுடன் இருந்து என்னை கனப்படுத்துவே, தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும். தோளுக்கு மேலாக கரங்களை தட்டி செல்வீங்களா? கைவிடவே மாட்டீர். டாடி எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர்.
நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வல்லமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் விடுதலை பெற்றுக் கொண்டவர்களாய் வெற்றியை தருகிறார். உள்ளே இருக்கிறார். என்னே ஆளுகிறார். விடுதலை நாயகன் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். ஏல் பெத்தேல் வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல் ஏல் பெத்தேல் பெத்தேல், இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. அர்த்தம் புரிஞ்சு இப்போ அடுத்தவங்களை பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி முடியுமானால் அவங்க கண்களை பார்த்து சொல்லுங்க. பூமியின் வம்சங்கள் உனக்குள், அது உங்களுக்குள் சொல்லுங்க பெரியவங்கள, அந்த உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். முதலாவதாக எனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், அடுத்தது என் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அக்கா பசங்க, பெரியம்மா பசங்க, அண்ணன் பசங்க, தம்பி பசங்க, அவங்க ஆசீர்வாதம் அது தனி ரூட். உங்களை ஆசீர்வாத வாய்க்காலாய் வைக்கும் பொழுது சேனல்னு சொல்லுவாங்க பாருங்க. நம்ம பெரிய இந்த வாய்க்கால் இருக்கிறது, அதில் நிறையா குட்டி குட்டி கிளைகள் போய் வயல்களுக்கு, நிறைய வயலுக்கு போகும். எங்கள் பாபநாசத்தில் ஆரம்பித்து புன்னைக்காயில் அங்கே வரைக்கும் அந்த வாய்க்கால் போகிறது. சைடில் வயலுக்கு தேவையான குட்டி குட்டி நீர் பாய்ச்சல் போகிறது. பேர் என்ன சொல்லுவாங்க அக்கா? வரப்பு கட்டி போகுது. அது வந்து நான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்த மெயின் சேனலாக இருப்பீங்களா? வாய்க்கால் கால்வாயாக போகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்த மெயின் வாய்க்காலாக உங்களை, ஆசீர்வாத வாய்க்காலாக உங்களை வைப்பாராம். அந்த ஆசீர்வாத வாய்க்கால் இருக்கும் பொழுது இப்போ உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க பங்காளி, உங்க சித்தி, உங்க அக்கா, தங்கச்சி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதுக்கு முன்பதாக வார்த்தை என்னது? பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள். இப்ப சொல்லுங்க, எனக்குள் என் சந்ததிக்குள். அடுத்தவங்க சந்ததிக்கு இல்ல, யாரோட சந்ததி? சத்தத்தை சொல்லுங்க, என் சந்ததி. பூமியின் வம்சங்கள் எனக்குள் என் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் எனக்குள் என் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. தோளுக்கு மேலாக சொன்னதை செய்யும் அளவு என்னை
வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த வருடத்தின் துவக்கத்திலே நம்மளுக்கு கிடைத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு ஆம் என்றும் அவருக்குள்ளே எனக்கு ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமென். செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே, அவர் சொன்ன வார்த்தையே. செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே, அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே, குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே, குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே, காலத்திலும் நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே, அவர் சொன்ன வார்த்தையே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை இடிக்கப்பட்ட அவர் சொன்ன வார்த்தையே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே, அவர் சொன்ன வார்த்தையே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. யோசேப்பு குறித்து ஒரு பாஸ்டர் ஒரு புக்கே எழுதியிருக்காங்க. முதலாவது அவனுக்கு வாக்குத்தத்தம் கிடைத்து விட்டது, பல வருடங்களுக்கு முன்பதாக கிடைத்து விட்டது. ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிற காரியங்கள் எல்லாம் வாக்குத்தத்தங்களுக்கு கொஞ்சம் கூட, அவன் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்களுக்கும் நடக்கிற காரியங்களும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாமல் நடக்குது. ஆனால் 13 வருஷம் தாண்டி வந்து திரும்பி மொத்த குடும்பமும் திரும்பி பார்த்தாங்கன்னா, என்னைக்கோ ஒரு நாள் வருடங்கள், பல வருடங்கள், 13 வருடங்களுக்கு முன்பதாக வாக்குத்தத்தத்தை எப்படி திரும்ப கட்டுறாரு அவனோட வாழ்க்கையை. அவனை வச்சு அவன் குடும்பத்தை கட்டுறாரு, உங்களை வச்சு உங்க குடும்பத்தை கட்டுவார். இடிக்கப்பட்ட உங்க குடும்பங்களின், உங்க சொந்தங்களின் வாழ்க்கையை யோசேப்பை வச்சு எப்படி கட்டினாரோ உங்க குடும்பத்தை, அதை மாதிரி உங்களை வச்சு கட்டுவார். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்தாரே, அவர் சொன்ன வார்த்தையே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்தாரே, அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே, குறித்திட்ட காலத்திலே என் வாழ்விலும் நிறைவேறுமே, குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே, குறித்திட்ட காலத்திலே. விசுவாசிக்கிறவங்க தோளுக்கு மேலாக கரங்களை தட்டி ஆமென், ஆமென். இப்பொழுது நீங்க ஆமென் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் வருகிறது. ஆமென், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே, வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே, வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே, வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும், அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே, அவர் சர்வவல்ல